அன்பானவர்களே, மகிழ்ச்சியை கெடுப்பது என்ன தெரியுமா? பல காரணங்கள் உண்டு. ஆனால் இந்த வசனத்தை படித்து நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைவோமா? ஆபகு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். முதலாவது மகிழ்ச்சி எது தெரியுங்களா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவதுதான் பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்க இதுவரைக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாம இருப்பீங்கன்னா இப்போது இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், ரட்சிப்பினால் அவங்க அலங்கரிப்பார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் நித்திய மகிழ்ச்சியில காணப்படுவீர்கள் என்பது சந்தேகமில்லை. அது நிலையானது, நித்தியமானது. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சியால் அலங்கரியும் அப்பா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு உம்மில் மலர்ந்து கனி கொடுக்க உதவி செய்யும். இந்த வார்த்தைமடியே ஆசீர்வதியும். ஆமென்.